योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்னும் ஒரு இனிமையான காலை பொழுது பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. 24 மணி நேரங்கள் நம் கையில் வந்து விழுந்துள்ளன. பகவானின் பெரும் கருணை. ஆனாலும் நேற்றைய நாள் போய்விட்டது, இனி திரும்ப வராது. ஒரு கதவு மூடுகிறது, இன்னொரு கதவு திறக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? ஒரு நாள் ஓடிவிட்டது, அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய நாள், ஒரு புதிய சந்தர்ப்பம், புதிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துள்ளார். இந்த நாளை எப்படி ஒரு மங்கள நாளாக ஆக்கப் போகிறோம்? அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை தவிர வேறு மங்களம் சேர்க்கக்கூடியது நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்ன இருக்க முடியும்? எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். சமையல் உள்ளில் இருந்து சொல்லலாம், வேலை செய்து கொண்டே சொல்லலாம், அலுவலகத்திற்கு போகும்பொழுது சொல்லிக்கொண்டு போகலாம், மார்க்கெட்டில் கரிகாய் வாங்கும் அந்த சந்தை இறைச்சலில் கூட நாமத்தை நாம் சொல்ல முடியும். நாமத்தை சொல்வதன் மூலம் இறைவனோடு நாம் இணைகிறோம். அந்த நேரத்தில் இறை சக்தி நம்முடன் கூடுகிறது. அந்த இறை சக்தி நம்மை இன்னும் நன்றாக செயலாற்ற உதவும். இப்படி பல பல நன்மைகளை தரக்கூடிய கல்பத்திருவாய் இருக்கும் அந்த நாமத்தை 1 மணி நேரம் சங்கீர்த்தனமாய் செய்து அந்த நாம தாமரைகளாக பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனைக்கு முன்பு 1-2 காட்சிகளை பார்ப்போம். நாம் பார்த்து வந்தோம், திரு ஜனார்தனன் அவர்கள் மிக நகைச்சுவையோடு, அதே சமயம் பளிச்சென்று இருக்கும் உண்மைகளை மிக அழகாக சரளமாக எளிய தமிழில் அள்ளி வீசுகிறார். மிக ஆனந்தமாக இருக்கிறது படிப்பதற்கு. நம்முடைய பகவானுடைய இறை தன்மையின் பல பல காட்சிகளை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஒரு நாள் அவர் டெல்லியிலிருந்து தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது வழியில் திருவண்ணாமலையில் பகவானை சந்தித்து விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் எழவே காலை 7 மணிக்கு பகவானை காண தரிசனத்திற்காக வந்தார். அவருடைய வீடு பூட்டி கிடந்தது. உடனே இவர் கோவிலுக்கு விரைந்து சென்றார். அங்கே கோவில் வாசலிலே எல்லா பிச்சைக்காரர்களோடு சேர்ந்து இவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு வித்தியாசம், இவர் ராமநாமம் பாடிக்கொண்டே உட்கார்ந்திருந்தார். நம் பகவானுடன் பழகிய யாருக்குமே அவர் செய்யும் எதுவுமே அதிர்ச்சி தராது. அவர் அடுத்து என்ன சொல்வார், என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. நான் பகவானிடம் பலமுறை கேட்டிருக்கிறேன், சுதாமாவில் காரில் ஏறி உட்கார்ந்து கொள்வோம். நான் பகவானிடம், பகவான் இப்பொழுது எங்கு செல்கிறோம்? தெரியாது தேவ்கி என்பார். அப்பா சொன்னால்தான் தெரியும் தேவ்கி என்பார். அப்பா சொல்லுவார் தேவ்கி. நாம் அவரோடு பழகுபவர்களுக்கு அந்த விந்தை மனிதர் அவரை என்னவென்று சொல்ல முடியும்? இந்த தெய்வீக பிச்சைக்காரர், தெய்வ குழந்தை, முழுமுதல் பொருள், மிக எளிமையான ஒரு வடிவம் எடுத்து வந்து நம்மிடையே எளிமையாக பழகி நமக்கு அருள் மழையை பொழிந்த நம்முடைய குரு பகவான்,
அங்கே பிச்சைக்காரர்களோடு உட்கார்ந்து ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்தார். இவருக்கு வேறு வழியிலே இவரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டார். பகவானோடு இவரும் ராமநாமம் சொன்னார். திரு ஜனார்தன் அவர்கள் சொல்கிறார், 2 மணி நேரம் அவர்களோடு அந்த அருணாச்சலேஸ்வர் கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்தேன். 9 மணி ஆனவுடன் விருட்டென்று பகவான் எழுந்தார். நானும் எழுந்தேன். உடனே என் கையை பற்றி கொண்டார். நாங்கள் வேகமாக செல்ல ஆரம்பித்தோம். நான் நினைத்தேன், ஆஹா, நம்மை இப்பொழுதவர் சன்னதி திரு வீட்டிற்கு அழைத்து செல்லப் போகிறார். ஒரு 2 அடிகள் எடுத்து வைத்திருக்க மாட்டார் பகவான். உடனே அவரிடம் திரும்பி, ஜனார்தன், வீட்டுக்கு போய் வருகிறாயா என்று கேட்டார். உங்கள் வீட்டிற்கு போய் வருகிறாயா? இவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சிகளிலேயே பழகியிருந்தாலும் அந்தந்த நேரங்களில் ஒரு சில நிமிடங்கள் நாம் அதிர்ச்சிக்கு உள்ளாகத்தானே செய்வோம். இவர் நம்மை சன்னதி திரு வீட்டிற்கு அழைத்து செல்லப் போகிறார் என்று நினைத்த மாத்திரத்தில் பகவான் வாயிலிருந்து, நீ உங்கள் வீட்டுக்கு சென்று வருகிறாயா என்று விடை கொடுத்தார். இவருடைய அதிர்ச்சியை பார்த்த பகவான் சொன்னாராம், ஜனார்தன், நாம் பலமுறை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த சந்திப்பு மிகவும் ஒரு அருமையான சந்திப்பு. நாம் ராமநாமத்தில் சந்தித்திருக்கிறோம் ஜனார்தன். இது ஒரு சிறந்த சந்திப்பு, எல்லாவற்றையும் விட சிறந்த சந்திப்பு என்று சொல்லி அனுப்பினார். ஆக தெய்வத்தின் நாமத்தை சொல்லும் இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அதைவிட ஒரு பெரிய சந்திப்பு என்ன இருக்க முடியும்? இதை எவ்வளவு அழகாக பகவான் ஒரு லீலையாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு பெரிய உண்மையை எடுத்து சொல்கிறார். நாம் சந்திக்கும் பொழுது எதையோ பேசுவோம், யாரை பற்றியோ பேசுவோம். பரமாச்சாரியால் சொல்வார், இறை நாமத்தையோ இறைவனை பற்றியோ பேசுவதை தவிர வேறு என்ன பேசினாலும் அது தொண்டைக்கு வீண் சிரமம்தான் என்று. ஆக பகவான் நமக்கு எடுத்துச் சொல்கிறார், ராமநாமத்தில் ஒன்று சேர்ந்து நாம் சந்திக்கும் அந்த சந்திப்பு தான் மிகச்சிறந்த சந்திப்பு. அடுத்து ஒரு காட்சி. திரு ஜனார்தன் அவர்கள் அவருடைய கிடங்கில் நிறைய பட்டாசுகள் வாங்கி வைத்திருந்தார். பட்டாசு சரக்குகளை வாங்கி வைத்திருந்தார். ஆனால் அதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும். அவர் லைசன்ஸ் இல்லாமல் அதை சேமித்து வைத்திருந்தார். ஒரு நாள் போலீஸ் இது தெரிந்து வந்து அத்தனையும் எடுத்து சென்று விட்டது. பிறகு அதை மீட்பதற்காக அவர் மிகவும் நிறைய செலவழிக்க வேண்டி இருந்தது. அவருக்கு ஒரே கோபம். நேராக பகவானிடம் வந்து புகார் கொடுத்தார். சாமி, இந்த போலீஸ்காரர்கள் வந்து அள்ளி கொண்டு சென்று விட்டார்கள். உடனே பகவான் சொன்னார், ஏன் கிடங்கில் பட்டாசை சேமித்து வைப்பது தப்பா? பகவான் நம்மிடம் கேள்வி கேட்கும் பொழுது நம்மை எறியாமல் நம்முடைய தப்பை நாமே உணரும்படி செய்து விடுவார். அதுவரை மற்றவர்களை நாம் குறை கூறிக்கொண்டே இருப்போம். அதை தொடர்ந்து அவரிடம் சென்று செய்யும் பொழுது அவர் அப்படியே he would turn the tables ன்னு சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி அதை நம்மிடம் மாற்றி நம்முடைய தவறை நம்மை உணர வைத்து விடுவார். இவர் பகவான் இப்படி கேட்டவுடன் அவர் சொன்னார், இல்லை சுவாமி, கிடங்கில் பட்டாசை சேமித்து வைத்திருப்பது ஒன்றும் தவறில்லை, ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் வைத்திருப்பது தவறு. ஓ, அப்படி என்றால் நீ சட்டத்தை மீறி வைத்திருக்கிறாய், அப்படியே அதற்கு என்ன தண்டனையோ அதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டாரா. அன்பை பொழிந்து நம்மை அரவணைத்துக் கொள்ளும் நம்முடைய பகவான் நாம் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்று கண்டித்து சொல்கிறார். இதெல்லாம் நமக்காகத்தான். எப்படி ஸ்ரீகிருஷ்ணர்
மகாபாரத போர் ஆரம்பிக்கும் முன்பு அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதை எல்லோருக்கும் தானே. இன்னொரு காட்சி, அவர் தன்னுடைய உறவினர்களோடு பகவானை தரிசனம் செய்ய சென்றிருந்த பொழுது உறவினர்களில் ஒருவர் கிறிஸ்தவர். அவர் அடிக்கடி இந்து மதத்தை பற்றி ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பாராம். மகாபாரதத்தை பகல் புரட்டு என்று என்பாராம், ராமாயணத்தை இரவு புரட்டு என்பாராம். அதாவது புரட்டு என்றால் புரளி பொய் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, சத்தில்லாது. அப்படி சொல்லிக் கொண்டிருப்பவரை அழைத்து செல்லும்படி நேர்ந்து விட்டது உறவினர்களோடு. திரு ஜனார்தன் அவர்கள் நினைத்தார் பகவான் அவரை கண்டுகொள்ள மாட்டார் என்று. என்றால் அவருக்கு துளிகூட பக்தி இல்லை, இந்து மதத்தை வேறு அப்படி பேசுகிறார். ஆனால் நடந்தது என்னவோ முற்றிலும் வேறு. பகவான் அவரிடம்தான் அதிக கவனம் செலுத்தினாராம், அவரோடு தான் பேசிக்கொண்டே இருந்தாராம். பேசும்பொழுது அந்த பெண்மணி சொன்னாராம், சுவாமி எனக்கு ஒற்றை தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது என்று. உடனே பகவான் திரிபலா சூரணம் கொடுத்து அவரை சாப்பிட வைத்து, இதை சாப்பிடுங்கள் என்று அன்போடு சொன்னார். அதற்கு முன்னால் மிகவும் சுவையான ஒரு உரையாடல். அவர் சொன்னார், இந்த தலைவலி போக மாட்டேன் என்கிறது, ஒற்றை தலைவலி என்னை ரொம்பவும் தொந்தரவுப்படுத்துகிறது. ஓ, உங்களுக்கு ஒற்றை தலைவலி தானா? இந்த பிச்சைக்காரனுக்கு தலையெல்லாம் வலி, எப்பொழுதுமே தலையெல்லாம் வலியாக இருக்கிறது என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். அதன் பிறகுதான் இந்த திரிபலா சூரணத்தை கொடுத்து சிறிது நாட்களில் அவள் முற்றிலும் குணமாகிவிட்டார். நாம் முன்பே ஒரு முறை பார்த்தோம், திரு ஜனார்தனுடைய மனைவி விஜயா அம்மாவிற்கு ஒற்றை தலைவலி இருந்த பொழுது தினமும் 5 கமலா ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டு வா, சரியாகிவிடும் என்றார். சரியாகிவிட்டது. மதுரையிலிருந்து வந்த ஒரு அன்பர் சொன்னார், அவருக்கு ரொம்பவும் ஒற்றை தலைவலியினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் தன்னை மீறி ஒரு நாள் முருகா என்று கதறிவிட்டார். அத்தோடு தூங்கச் சென்றார். நம்முடைய யோகி பகவான் அவருடைய கனவிலே தோன்றி எல்லாம் சரியா போச்சு எல்லாம் என்று சொன்னார். அந் மறுநாளிலிருந்து அவர் சொன்னார், எனக்கு ஒற்றை தலைவலியே இல்லை. அதன் பிறகு நான் யோகியின் பக்தனாக ஆகிவிட்டேன், அவர்தான் முருகன் என்று தெரிந்து கொண்டேன். இப்படி விதவிதமாய் அவர் கையிலிருந்து எது வந்தாலுமே அது மருந்து தான். அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவ பெண்மணி இந்து மதத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வெறும் புரட்டு என்று சொல்லி வந்தவர் சில நாட்களிலேயே பகவானுடைய பக்தியாகிவிட்டார். இப்படி அன்பினால் அரவணைப்பால் எப்பேற்பட்டவர்களையும் மாற்றும் நம்முடைய பகவானுடைய திருநாமத்தை கல்பத்திருவாய் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் தினம் தினம் கூடி பாடி வருகிறோம். அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில், இந்த சன்னதியானது நாம் இங்கு கூடியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேர் வீட்டிலும் பகவான் நுழைந்து தன்னுடைய தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவர் உங்களை தேடி வருகிறார். உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டின் முன்னறையில் அமர்ந்து கொண்டு கையை உயரே தூக்கி உதட்டில் புன்னகையோடு கண்கள் பிரம்மரந்திரத்தில் இருக்க அருள்மழை பொழிகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பகவானின் சன்னதியில் நீங்கள் காலை 1 மணி நேரம் வீட்டிலிருந்து எங்களோடு சேர்ந்து நீங்களும் நாமும் சொல்கிறீர்கள். இந்த நாமத்தை நாம் தொடர்ந்து நாள் முழுவதும் சொல்லி நம்முடைய நாளை புனித நாளாக்கிக் கொள்வோம், திருநாளாக்கிக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடி தாமரைகள் சமர்ப்பிப்போம். பகவான் தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு
இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும். இந்த நோய் கிருமிகள் உடலை மட்டும் தாக்குவதில்லை, மனதை தாக்கும் கிருமிகளும் இருக்கின்றன. தங்களால் மட்டுமே அவற்றை மனதிலிருந்து அகற்ற முடியும், வேரோடு அகற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மனதை முற்றிலும் தூய்மையாக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் தாங்கள் நலம் பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை இடைவிடாது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எந்த அலுவலில் ஈடுபட்டிருந்தாலும் தங்களுடைய நாமத்தின் சக்தியோடு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளிலே ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய உயிரோட்டமான இருப்பை நாங்கள் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் காண வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும், உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய லீலைகளை பார்க்க வேண்டும். தங்களுடைய சங்கல்பத்தை, தங்கள் சங்கல்பம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே அசையாது, எதுவும் நடக்க முடியாது. எல்லார் உள்ளிருந்தும் தாங்கள்தான் ஒவ்வொருவரையும் இயக்கி வருகிறீர்கள். தங்களுடைய நாடகத்தில், இந்த உலக மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் அத்தனை பாத்திரங்களாகவும் தாங்களே நடித்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் எழுதிய வச்சனத்தை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆயினும் நாங்கள் செய்கிறோம் என்ற நினைப்பு எங்களை விட்டு அகலவில்லை. அதுவும் நீங்கள் போட்டதுதான். ஆக இதெல்லாம் முற்றிலும் அகன்று வாழ்வின் கொடிய துயரங்களிலும் துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை பார்க்கும் மன தூய்மை எங்களுக்கு வேண்டும். இது எங்களுக்கு ஆத்ம லாபம், கடவுளோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கும் ஒரு லீலை என்று நாங்கள் அதை மனதார அதை ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொண்டு அதோடு உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். இப்படித்தான் தாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நடப்பவை ஒவ்வொன்றும் கடவுளுடைய சித்தத்தினால்தான் நடக்கிறது. நமக்கு அதற்கு ஒரு தேவை இருப்பதால் தான் அது நடக்கிறது. அது என்ன தேவை? நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையின் லட்சியம் இறைவன்தான். நோபல் பிரைஸ் வாங்குவதோ பிரைம் மினிஸ்டர் ஆகுவதோ இல்லை, கோட்டி கோட்டியாய் சம்பாதிப்பதோ இல்லை. எங்கள் அனைவருக்குமே மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு, அந்த கர்மாக்களிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கு ஒரு உயர்ந்த நிலை கிட்ட வேண்டும் என்றும் நாங்கள் தங்களிடம் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் அபிராம்.